சாமிநாதன் இப்போ நல்ல ஒரு புத்தகத்தை அவருடைய அனுபவத்துக்கு ஏற்ற வகை இந்த புத்தகத்தை தயாரித்து வழங்கியிருக்கிறார். அதை திறப்பதற்கு அந்த புத்தகத்தை வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு வாய்ப்புக்கு மகிழ்ச்சி. ஆக தென்னை விவசாயி பொறுத்தவரையில் அதிக அளவில் இப்போ கிட்டத்தட்ட தமிழகத்தில் கிட்டத்தட்ட 30% மேல் 40%க்குள் தென்னை விவசாயிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். தென்னையை பொறுத்தவரையில் அது விலையை நிர்ணயம் செய்வது ஒன்றிய அரசு. அதுதான் போராட்டம் எம்எஸ்பி வேண்டும் என்ற நிர்ணயம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலுத்து விவசாய மக்கள் மத்தியில் வந்து கொண்டிருக்கிறது. அதாக இப்போ விவசாயி இப்போ கடந்த கூடுதலாக கொப்பரை தேங்காய் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று முதல்வர்கள் பரிந்துரைத்து விலையை அங்கே அனுப்பின அரசு, ஒன்றிய அரசு. அது 108 ரூபாய் கொப்பரை தேங்காய் 108 ரூபாய் என்பதை இப்போது சற்று உயர்த்தியிருக்கின்றார்கள். 116 இப்போ எவ்வளோ கொப்பரை 8 ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இது இப்போது இப்போ நாங்கள் அதிகமான அளவுக்கு ஆண்டுதோறும் கொள்முதல் நாப்பர் என்ற இது மூலமாக நிறுவனத்தின் மூலமாக கொப்பரை தேங்காய் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு கடந்த ஆண்டு 60,000 மெட்ரிக் டன் 60,000 டன் கொப்பரை தேங்காய் பண்ணுவதற்கு உத்தரவிட்டு இப்போது கூடுதலாக வேண்டும் என்று கடிதம் ஒன்றிய அரசுக்கு அனுமதி அளித்து கேட்டு அதுவும் அனுமதி அளித்திருக்கிறார்கள். ஆக இந்த நிகழ்ச்சி இப்போ அதுக்கு கொப்பரை தேங்காய் பற்றி இப்போ விலையும் அதிகரித்திருக்கிறது. ஆனால் இப்போ வெளி மார்க்கெட்டில் அதிகமாக இருக்கின்ற காலத்தில் விவசாயிகள் இப்போ கொஞ்சம் கொப்பரை தேங்காயை கொள்முதல் செய்வதற்கு நம்முடைய அரசு நடவடிக்கை எடுத்து அதற்கு ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் வெளிவரத்து இன்னும் அல்ல. ஆக இப்போது தேங்காய் விலை இப்போது உயர்ந்து கொண்டிருக்கிறது. தேங்காய் விலை உயர்ந்து கொண்டிருக்கிறது. அது விவசாயிகள் ஒரு மகிழ்ச்சியாக எந்த மழை இது வறட்சி வெள்ளம் அடைகின்ற அளவுக்கு மழை கிடையாது. வேலை புரிஞ்சுக்கணும். இப்போ மழை பெய்யுது சென்னையில், உடனே அது இப்போ ட்ரெயின் ஆயிடுது. இதுதான் இப்போ அடர் மழைங்கும் போது போனால் பாதிப்புகள் அதிகமாக வரும். அந்த அளவுக்கு வறட்சியை இப்போ தாங்கக்கூடிய அதிகமான வறட்சி காலத்தில் இந்த மழை இப்போது நமக்கு ஒரு தென்றல் மேல் வீசிருக்கிறது. பாதிப்புகள் இப்போ இருக்காது. இப்போ பாதிப்புகள் இப்போலாம் பயிர் பாதிக்கக்கூடிய அளவுக்கு இல்லை. இருந்தாலும் நாங்கள் அந்த துறையுடைய வேளாண் துறை அதிகாரிகளை அங்கே ஆய்வு செய்ய அனுப்பியிருக்கின்றோம். சென்னையை தென்னையில் தென்னையை பொறுத்தவரையில் அது இந்த கடந்த 3வது மாதம் அந்த தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாக தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு முன்பாக பொள்ளாச்சியில் இது போன்ற நிகழ்வுகள் அதிகமாக நோய் தாக்கப்பட்டு மரங்கள் பாதிக்கப்பட்டு இறந்திருக்கிறதுன்னு சொன்னவுடன் முதல்வர் என்னை அங்கே ஆய்வு செய்வதற்கு என்னை அனுப்பி வைத்தார்கள். நானும் இப்போ அதிகாரிகளும் இப்போ வேளாண் பல்கலைக்கழகத்துடைய என்னுடைய துறையுடைய அதிகாரிகள் செயலாளர் மற்ற இயக்குநர்கள் எல்லாம் போய் இப்போ ஆய்வு செய்து அதற்கு பிறகு எந்தெந்த பகுதியில் பொள்ளாச்சியில் எந்தெந்த பகுதி வட்டாரங்கள் பாதிக்கப்பட்டிருந்து உடனடியாக கிட்டத்தட்ட வேளாண் பல்கலைக்கழகத்து ஆராய்ச்சியாளர்கள் மாணவர்கள் துறையுடைய அலுவலர்கள் ஒரு மாசாக கிராமந்தோறும் சென்று ஆய்வு செய்து அந்த அடிப்படையில் என்னென்ன செய்ய வேண்டும் என்ற அந்த பயிரை காப்பாற்றுவதற்கு மரத்தை அகற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும் கணக்கெடுக்கப்பட்டு அந்த 13ஆம் தேதி கடந்த மார்ச் மாதம் 13ஆம் தேதி முதல்வர்கள் உடனடியாக அங்கே அவர் சென்று பல நலத்திட்டங்களை வழங்கினார்கள். கிட்டத்தட்ட இப்போ தமிழ்நாட்டில் இப்போ கிட்டத்தட்ட 91,000 ஹெக்டேர் தென்னை சாகுபடி செய்யப்பட்டிருக்கிறது. திருப்பூர் தென்காசியில் மாவட்டங்களில் பாதிப்பு ஏற்பட்டு கிட்டத்தட்ட 2,80,00,000 செலவில் 3 லட்சம் தென்னங்கன்றுகள்
இந்த மரத்தை அகற்றிவிட்டு புதிய மரங்கள் தென்னை கன்றுகள் நடுவதற்கு அதுக்கு கிட்டத்தட்ட 2,80,00,000 அதே போல் மரத்தை வெட்டி அகற்றுவதற்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 32,000 ரூபாய் வழங்கப்பட்டு அதுக்கு 14 கோடி ரூபாய் வழங்கப்பட்டது. அதே போல் அந்த நோய் தாக்கிய மரங்களை புனரமைப்பதற்கு கிட்டத்தட்ட 4 கோடி அளவிற்கு அதுக்கு நுண்ணூட்டங்கள் உரங்கள் வழங்கப்பட்டது. ஆக இப்பொழுது இந்த ஆண்டு தென்னைக்கு இப்போது முன்னெல்லாம் அவங்க போர்டு தான் செய்வாங்க. ஆனால் இப்போ இந்த ஆண்டு தமிழக அரசு 36 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தென்னையில் ஏற்படுகின்ற பாதிக்கப்பட்டுள்ள மரங்களுக்கு சிகிச்சை, அதாவது அவருக்கு நோய் தாக்குதலை காப்பாற்றுவதற்கு உரிய நிவாரணங்கள் வழங்குவதற்கு அந்த நிதியை பயன்படுத்தப்படும். தென்னையை பொறுத்தவரையில் அதிகமாக இருந்தாலும் பணிகள் மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து விடுகின்ற அளவுக்கு முன்னேறி கொண்டிருக்கிறது. இந்த மாதம் கடைசியில் அந்த அடுத்த மாதம் இப்போ மழை திடீர்னு மழை பெய்தது, அது போன்ற காரணம் தேர்தல் வந்தது, நடைமுறைகள் தேர்தல் நடைமுறைகள் சற்று தாமதமாக நடந்து கொண்டிருக்கிறது. பணி முடிகின்ற தருவாயில் இருக்கின்றது. முதல்வர்கள் அதற்கு திறப்பார்கள். ஜூன் 12 மேட்டூர் அணைய திறக்க வேண்டியிருக்கும். இந்த ஆண்டு சூழல் இருக்கா? நம்ம விவசாயிகள் ஏதாவது அப்ரோச் பண்ணிருக்காங்களா? சாகுபடி திறக்கப்படுமா? கொஞ்சம் பேசாம இருங்களா? ஏப்பா இப்போ நீ பேசி நாங்கள் அவங்க கேட்குற என்ன கேட்குறாங்கன்னு தெரியல. கொஞ்சம் கதவை சாத்திங்க. ஜூன் 12ஆம் தேதி தண்ணி மேட்டூர் நிலவரம் தண்ணி உங்களுக்குலாம் தெரியும். அது என் வேலை சொல்லும்போது மேட்டூர் தண்ணி வந்தால் அந்த ஜூன் மாதம் 12ஆம் தேதி திறப்பதற்குரிய வாய்ப்புகள் இப்போது இந்த சூழ்நிலையில் இருக்காது என்று நினைக்கிது. தண்ணீருடைய வரத்து பொறுத்தான். அதுக்குரிய தயார் நிலையில் இப்போ விதைகள், விவசாயத்துக்கு வேண்டிய விதைகள், இடுபொருட்கள், உரங்கள் தேவையான அளவுக்கு இருக்கிறது. அது முடிவு, கொள்கை முடிவு, அது பார்த்து அரசாங்கத்துக்கு. நாங்கள் இன்னைக்கு தான் இங்கே வந்திருக்கோம். என்னைக்கு அங்கே போன 3 மாதம் இன்னைக்கு அதிகாரிகளை இப்போ அதிகாரிகளை எங்களுக்கும் தொடர்பு இல்லாமல் இருந்தது. இப்போ தேர்தல் நடைமுறை சிக்கல் உங்களுக்கு தெரியும். இப்போதான் வந்திருப்பேன். இதுதான் முத விவசாய சார்ந்த நல்ல செய்தியாக போடுங்க. ஆக இப்போ நல்ல ஆரோக்கியமாக தென்னை விவசாயிகளுக்கு சப்போர்ட்டாக அந்த புத்தகம் வந்திருக்கிறது. இதை பயனுள்ளவர்கள் படித்தறிந்து கொள்ளலாம். நீங்களும் யூடியூப்பிற்கு நல்ல செய்தியை இதில் போடுங்க. தென்னை அதே போல் தென்னை சார்ந்துள்ள பொருட்களை பயன்படுத்துவதற்குரிய பழக்கமும் நம்ம மக்கள் தேவை வேண்டும். ஏனென்றால் இப்போ நம்முடைய தேங்காய் எண்ணெய், நம்முடைய பகுதியில் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் சமையல் செய்வதற்கு இப்போ சாப்பிட்டு பழக்கம் இல்லை. அது கேரளாவில் தேங்காய் எண்ணெயெல்லாம் சாப்பிட்றாங்க. நம்ம இது கொஞ்சம் குறைவு. ஆக இதெல்லாம் சாப்பிடும்போது தென்னை பொருட்கள், தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் விவசாயிக்கு நல்லதாக. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு.